மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சு கடந்த 26 நாளா உண்ணாவிரத போராட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த வாங்சு தன்னோட போராட்டத்தை முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் போராட்டம் இன்னும் முடியல. அதுக்கு மாறா 3 கோரிக்கைகள் நிறைவேறுற வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும்னு அபிஜித் தீப்கே அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. என்ன அந்த 3 கோரிக்கை, ஏன் போராட்டம் தொடருது, இதெல்லாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் வத்தி குச்சி. பத்திரிகையாளர்களை சந்தித்த அபிஜித் தீப்கே வாங்சு உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டதுக்கும் எங்களோட போராட்டத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் வச்ச கோரிக்கையெல்லாம் நிறைவேற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும்னு அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. அவங்களோட முக்கிய கோரிக்கைகள்னு பார்த்தா, ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், மாணவர்கள் மேலே தடியடி நடத்தினவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு, அது வரைக்கும் இந்த போராட்டம் கட்டாயமாக நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதோட இது எந்த அரசியல் கட்சிக்கான போராட்டமும் கிடையாது. நாட்டில் இருக்கிற இளைஞர்களோட எதிர்காலத்துக்காக நடக்கிற போராட்டம். இது எப்போதுமே பலவீனம் அடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், கவர்மெண்ட்டோட பதில் என்னவா இருக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.